إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى في موضع آخر ومن يعمل من الصالحات وهو مؤمن ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون அனைத்து புகழும் வானங்களையும் பூமியை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானம் உண்டாட்டும் பெருமானா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தமர் சஹாபாக்கள் மீதும் தாபிஈன் தபு தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா குத்பாவில் அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன் இஸ்லாமிய பார்வையில் பெண்களின் அந்தஸ்தும் கடமைகளும் என்ற தலைப்புக்கு கீழ் சில விஷயங்கள் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கொடுத்திருக்கின்றான். அதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோட்டீஸ்வரர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அதை வாங்க வேண்டும் என்றால் வாங்க முடியாது. அது என்ன பொக்கிஷம் என்றால் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், மார்க்கம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் முஸ்லிமாக படைத்து இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான், தீனை கொடுத்திருக்கின்றான். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை கொடுத்த பிறகு, முஸ்லிமாக படைத்த பிறகு நம் அனைவர்கள் மீதும் சில விஷயங்கள் கொண்டு அமல் செய்வதற்காக கட்டளையிட்டிருக்கின்றான். அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த கட்டளையிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அமல் செய்யக்கூடிய அந்த அமல்கள் யாரு செய்தாலும் அதற்காக நன்மையும் இருக்கு, கூலியும் இருக்கு, அதற்கான பலன் உலகத்திலும் இருக்கு, மறுமையில் இருக்கும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் அல் குர்ஆனில் சூரத்துன் நஹல் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய ஒரு ஆயத்தை ஓதினேன். ஆயத்துடைய நம்பர் நாம் பார்த்தோம் என்றால் 97. அல்லாஹ் கூறுகின்றான், وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அல்லாஹ் கூறுகின்றான் நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வஹுவ முஃமின், ஒரு கண்டிஷன், நல்ல அமல் மட்டும் போதாது, ஈமான்தாரியாக மோமினாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான் நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் கூறுகின்றான் மமன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு, நல்ல அமல் செய்யக்கூடிய ஆணாக பெண்ணாக இருந்தால் மோமினுடைய நிலையில் ஈமான்தாரியாக அல்லாஹ் கூறுகின்றான். அதற்கான பலன் என்ன? அதற்கான இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அதன் பலன் என்ன கூறுகின்றான்? ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் இவர்களை நல்ல அமல் செய்து நல்லறங்கள் செய்து மோமினாக தக்வாதாரியாக இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ் பணிந்து கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்றால் ஃபலனுஹ்யியன்னஹு, அரபி மொழியில ஒரு வார்த்தை இருக்கு, அழுத்தத்தோடு சொல்வதற்காக சொல்வார்கள், நூன் தாக்கீத், அந்த வார்த்தை கொண்டு வந்து கூறுகின்றான்
ஃபலனுஹ்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை நாம் தூய்மையான நல்ல வாழ்க்கை வாழச் செய்வோம், தூய்மையான இனிமையான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்போம். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், இது உலகத்தில். மறுமை என்ன? வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல அமல்கள், நல்ல காரியங்களுக்கு நாம் மறுமையில் மிக சிறந்த கூலி தருவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள், மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى, அமல் செய்யக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆண் அமல் செய்தாலும் அந்த கூலி முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான், பெண் செய்தார்கள் என்றாலும் அவர்களுக்கும் முழுமையான கூலி இருக்கின்றது. இது இஸ்லாமுடைய அழகான விஷயம். மற்ற மதங்களில் இவ்வாறு கிடையாது. எல்லோருக்கும் சரிசமமான விஷயங்கள், உரிமைகள், ஹக்குகள் கொடுப்பது மார்க்கம் இஸ்லாம். இது புரியாமல், தெரியாமல், அறியாமல் இன்னைக்கு பெண்கள் பல பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் காலப்போக்கில் பார்த்தோம் என்றால் சில வருடங்களுக்கு முன்பாக யூரோப் கண்ட்ரீஸ்ல நாம் பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டுமா என்று வழக்கு இருந்தது. அப்படியாப்பட்ட நிலை இருந்தது. இந்த மார்க்கம் நாம் பார்த்தோம் என்றால் வந்த பிறகு எல்லோருக்கும் உரிமை, எல்லோருக்கும் ஹக், எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயம் கொடுத்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களுடைய அந்தஸ்து நாம் இஸ்லாத்துக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ஜாஹிலியா காலத்தில், மடமைகள் இருக்கக்கூடிய காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு அந்தஸ்தும் கிடையாது, ஹக்கும் கிடையாது, உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மார்க்கம் வந்து சொன்னது பெண்களுக்கும் உரிமை இருக்கு, ஹக் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, மதிப்பு இருக்கு என்று. சில விஷயங்கள் எடுத்து வைக்கின்றேன், வாருங்கள் வரலாறு புரட்டி பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மக்கா காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் பெண்கள் மீது நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்படாத என்ன ஹக்குகள், உரிமைகள், அவங்களுக்கு அந்தஸ்து, மதிப்பு கிடையாது. மாதவிடா காலத்தில் பெண்களுக்கு அவர்கள் என்ன அகற்றி விடுவார்கள். அதை போன்று அவங்களுக்கு சொத்து உரிமையில் பங்கு கிடையாது. அதை போன்று அவர்கள் மீது பல நாம் பார்த்தோம் என்றால் பாத்திலான கொள்கைகள், அது மட்டும் கிடையாது. பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றால் அந்த பெண் பிள்ளைகளுடைய பிறக்கக்கூடிய செய்தி கேட்டார்கள் என்றால் அவர்கள் அவமானம் என்று கருதுவார்கள். அல் குர்ஆன் பேசுகிறது, வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا وهو كظيم, அவர்கள் ஒருத்தருக்கு பெண் பிள்ளை பிறந்தது என்று நற்செய்தி கொடுக்கப்பட்டால் அவனுடைய மூஞ்சி கருத்தாகிவிடும், கருத்து போய்விடும். எதற்காக? அவமானம் என்று நினைப்பான். இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு வேற ஒரு விஷயம், வேற ஒரு சிந்தனை, இன்னைக்கு வேற ஒரு சிந்தனை. பெண் பிள்ளை பிறந்தார், ஒன்று போதுங்க, 2-3 தேவையில்லை. ஏன்? பாரம், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கரை சேர்க்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஜாஹிலியா காலத்தில் இந்த சிந்தனைகள். மார்க்கம் வந்து அது எல்லாம் முடித்தது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இவர்கள் எந்த அளவிற்கு அவமானம் என்று நினைப்பார்கள். வைதா புஷ்ரா அஹதும் பில் உன்ஸா ظل وجهه مسودا وهو كظيم, பெண் பிள்ளை பிறந்தது என்று இவர்களுக்கு சுப செய்தி, நற்செய்தி சொல்லப்பட்டார் என்றால் அவர்களுடைய மூஞ்சி, அவர்களுடைய முகங்கள் கருத்து போய்விடும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், யதவாரா மினல் கௌம், அவர்கள் கூட்டத்திலிருந்து மறைந்து வாழ்வார்கள். அவமானம் என்று பெண் பிள்ளைகள். மினல் கௌம் மின் சூஇ மா புஷ்ர பி, அதற்கு பிறகு அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், அயும்சிகுஹு ஃபித் துராப் அம் யதுஸு அயும்சிகு அலா ஹூனின் அம் யதுஸு ஃபித் துராப், இந்த பிள்ளைகளை அவமானமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமா அல்லது எடுத்துக்கொண்டு புதைக்க வேண்டுமா? அவ்வாறு நினைப்பார்கள். இப்படியாப்பட்ட தருணத்தில், இப்படியாப்பட்ட நிலையில் இஸ்லாம் வந்தது. அல்லாஹ் தஆலா இக்ரா என்று வஹி இறக்கினான். இந்த உம்மத்துக்கு வழி காண்பித்தான். யாருக்கு என்ன உரிமை இருக்கு, ஹக் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, மதிப்பு இருக்கு என்று இஸ்லாம் தெளிவுபடுத்தியது. அதற்கு பிறகு பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா முடித்துவிட்டு மதீனாக்கு செல்லும் பொழுது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சின்ன பிள்ளை, அவர்கள் ஷஹீதாகிவிட்டார். அவருடைய சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய கைப்பிடித்து சொன்னது, எனக்கும் மதீனாக்கு அழைத்து செல்லுங்கள், நானும் வருகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண் பிள்ளை. அந்த நேரத்தில் பாருங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறாங்க, யார் இந்த பெண் பிள்ளைக்கு கிஃபாலத் செய்வா, யார் பொறுப்பில் எடுத்துக்குவா? சொல்லும் பொழுது
எந்த கூட்டம் அவமானம் என்று கருதி நினைத்து புதைத்து கொண்டிருந்ததோ பெண் பிள்ளைகளை உயிரோடு, அதே கூட்டம் இஸ்லாம் வந்த பிறகு இந்த 2-3 சஹாபாக்கள் மத்தியில் சர்ச்சையாது, நான் வளர்க்கின்றேன் எனக்கு கொடுங்க, சண்டை போட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரை எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க, நான் வளர்த்துக் கொள்கின்றேன். ஏன்? ரசூலுல்லாஹ் நற்செய்தி கொடுத்தார்கள். பெண்களே, உங்களுடைய அந்தஸ்து மார்க்கத்தில் இருக்கின்றது, உங்களுக்கு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான், ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இஹ்சான், இந்த பேரன்பு நீங்கள் திருப்பி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் முழுமையாக கீழ்ப்பணிய வேண்டும், கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இந்த சோசியல் மீடியா உலகத்தில் பெண்கள் தன்னுடைய நாணத்தை இழந்து விட்டார்கள், ஹயா இழந்து விட்டார்கள், தன்னுடைய கணவருடைய உரிமைகள் இழந்து விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எப்படிப்பட்ட செய்திகள் வருகிறது இன்னைக்கு நாம் பார்த்தோம் என்றால் ரிப்போர்ட் வருகிறது. இந்த டிக்டாக் சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடியவர்களில் அதிகமாக எண்ணிக்கை நாம் பார்த்தோமே பெண்களுடைய எண்ணிக்கை. மேக்கப் செய்துவிட்டு தன்னுடைய உரிமை, தன்னுடைய கணவருடைய உரிமை உலகத்துக்கு காட்டுவது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா 2 பெண் குழந்தைகள் கொடுக்கின்றானோ, மனிப்துலிய அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எவர் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா 2 பெண் பிள்ளைகள் கொடுக்கின்றானோ, கொடுத்த அதை சோதிக்கின்றானோ, அந்த தாய் தந்தை அந்த பெண் பிள்ளைகளை சரியான முறையில் தர்பியை செய்து கரை சேர்க்கிறார்களோ, நாளை மறுமை நாளில் குன்னலஹு சித்ரம் மினன்னார் வஃபி ரிவாயா ஹிஜாபம் மினன்னார். நாளை மறுமை நாளில் அந்த நல்ல தர்பியை செய்து பெண் பிள்ளைகளை கரை சேர்த்ததால அந்த தாய் தந்தைக்கு அந்த நரக நெருப்புக்கு இடையாக வந்து அவர்கள் திரையாக நிற்பார்கள். அந்த பெண் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? திரையாக நிற்பார்கள். என்னுடைய தாய் தந்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகின். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அப்படியாப்பட்ட அந்தஸ்து மார்க்கம் கொடுத்தது. இன்னைக்கு நாம் இது எல்லாம் மறந்து விட்டு, இதுல ஒரு பெரிய தவறு எங்க இருக்கு என்றால் தாய் தந்தையிட்டு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நாம் தீனு தரல, உலகம் கல்ச்சர் கொடுத்து விட்டது. நாம் மார்க்கம் கொடுக்கவில்லை, உலகம் கல்ச்சர் கொடுத்து விட்டது. இதுதான் நாம் அவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன உரிமைகளுக்கு சொல்லி தரவில்லை, அவர்கள் பிறைவயசு என்று தவறுகள் செய்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டும் கிடையாது. நாம் பார்த்தோம் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை கொண்டு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பாக வருகிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த பிள்ளையை நான் வளர்க்கின்றேன், கொடுங்கள் என்று அவர்கள் அழைத்து கொண்டு சென்றார்கள். எப்படியாப்பட்ட அந்தஸ்து பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அது மட்டும் கிடையாது, அல் குர்ஆன் பேசுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அத்துனியா மதா, இந்த உலகம் இன்பம், வகைரு மதா இத்துனியா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்துடைய சிறந்த இன்பம் எது என்றால் கூறுகிறார்கள் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அது மட்டும் கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஆயத்து இறங்கியது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில். ஆயத்து இறங்கியது என்றால் சஹாபாக்கள் அந்த ஆயத்தில் என்ன படிப்பினை இருக்கு என்று தேடுவார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. ஆயத்து என்னன்னு சொன்னா அவர் ஹாஃபிஸ் ஏதோ ஓதிட்டு போவாரு, அது நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். அவர்கள் அப்படி கிடையாது, சிந்திப்பார்கள். அதை கொண்டு எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அமல் செய்வது என்று அவர்கள் என்ன கவனத்தோடு இருப்பார்கள் இந்த விஷயத்தில். பாருங்கள், இந்த ஆயத்து இறங்கியது சூரத்து தௌபாவுடைய ஆயத், வல்லதீன யக்னிதூன ஸஹப வல் ஃபித்தா வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், எவர்கள் தங்கமும் வெள்ளிகளை அவர்கள் சேமித்து வைக்கிறார்களோ, அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ, அதை அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு கடுமையான வேதனை அஸாப் இருக்கின்றது. இந்த ஆயத் இறங்கின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆயத் இறங்கி இருக்கின்றது, பிமா நத்தகிது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தங்கத்தையும் வெள்ளிகளையும் சேமிக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத் இறங்கி இருக்கின்றது, நாம் எதை சேர்க்க வேண்டும், எந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்கும் பொழுது பாருங்கள், ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லியத்தகித அஹதுஹும் கல்பன் ஷாக்கிரா, இந்த உலகத்தில் நான் பெரிய அந்தஸ்து பெற்றவன், என்னிடத்தில் மதிப்பு இருக்கின்றது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கின்றது, இது கிடையாது. ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், கல்பன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்றால் இது பெரிய அந்தஸ்து. தங்கத்தை விட வெள்ளியை விட பெரிய விஷயம் சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, வலிசானன் தாக்கிரா,
அதிகமாக அல்லாவை நினைவு கூறக்கூடிய நாவ் அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்றால் இது பெரிய அந்தஸ்து, தங்கத்தை விட வெள்ளியை விட மதிப்பான ஒரு விஷயம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், மூணாவது தான் வருகிறது. ரசூலுல்லாஹ் கூறுகிறார், வம்ரஅதன் துஈனு அஹதுக்கும் அலா இம்ராத்தின் ஆகிரா அலா அம்ரின் ஆகிரா. கூறுகிறார்கள், அப்படியாப்பட்ட பெண் அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்றால் யாருக்கு? மறுமை விஷயத்தில் கணவருக்கு உதவி செய்ய வேண்டும். மறுமை விஷயத்தில், அல்லாஹ் விஷயத்தில், ரசூல் விஷயத்தில், குர்ஆன் விஷயத்தில், ஹதீஸ் விஷயத்தில், சுன்னா விஷயத்தில் கணவருக்கு உதவி செய்கிறது. கணவர் தவறு செய்ய போறார், அந்த பெண்மணி வந்து இல்லை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்னுடைய கணவரே என்று சொல்லிவிட்டது என்றால் இது பெரிய பொக்கிஷம் சொல்றாங்க. இப்படியாப்பட்ட விஷயங்கள் நீங்க சேர்த்து வைங்க. யாரை கூறுகிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அது மட்டும் கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா எவ்வாறு உயர்த்தினான் பாருங்கள். தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. தன்னுடைய இபாதத்தை பற்றி கட்டளையிடுகின்றான். உங்களுடைய ரப்புடைய முடிவு என்ன? அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். பிறகு உடனே என்ன? ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க. மார்க்க அறிஞர்கள் இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் கூறுகிறார்கள், ஒரு சஹாபி வந்தார் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, எதற்காக? அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜிஹாத் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னேன். நான் ஜிஹாத் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்க. எவ்வளவு பெரிய அமல் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பார்வையில். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கேட்டாங்க, உன்னுடைய உம்மா உயிரோடு இருக்கிறாங்களான்னு. பெண்களை பாருங்கள், அல்லாஹ் எவ்வாறு உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினான். ரசூலுல்லாஹ் கேட்டுடன் நாம் யா ரசூலுல்லாஹ் சொன்னார், ஆம் என்னுடைய உம்மா உயிரோடு இருக்காங்க. இல்ஸம்ஹான்னு சொன்னாங்க, நீ ஜிஹாது போக வேண்டாம், உன்னுடைய உம்மாவுடைய பணிவிடை செய். திரும்ப இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் தகுதியானவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உம்முக். திரும்ப கேட்டார், சும்மமன். திரும்பவும் யார்? அல்லாஹ்வின் தூதரே, உம்முக். திரும்பவும் கேட்டார், சும்மமன். திரும்ப சொன்னார்கள் உம்முக். 3 தடவை சொன்னார்கள், உன்னுடைய உம்மா உன்னுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் தகுதியானவள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எவ்வாறு பெண்களுடைய அந்தஸ்து மார்க்கம் உயர்த்தியது பாருங்கள். எந்த காலத்தில் பெண்களை அவமானம் என்று புதைத்துக் கொண்டிருந்தார்களோ அதே நிலை மாற்றி பெண்களுக்கு அந்தஸ்து கொடுத்தது. அது மட்டும் கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 2 விதமான ரிவாயத் வருகிறது. ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பேர ஒரு சஹாபி கூறுகிறார்கள், அவர் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். இஸ்லாத்தை கொண்டு வந்த பிறகு இந்த இஸ்லாத்துக்கு முன்பாக செய்த பெண்களை புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல் அவரும் செய்திருந்தார். அவர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, லம்மா அஸ்லம, அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த விஷயத்தை உணர்ந்து அவருக்கு நிம்மதி இல்லாம போயிருச்சு. இப்படி எல்லாம் செய்து விட்டேனே என்று ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க. கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ் வஅத்து இஸ்னை அஷ்ரத் பின்தன் சொல்றாங்க, நான் என்னுடைய 1 இல்ல 2 இல்ல 11 குழந்தைகளை என்னுடைய கரத்தால் நான் புதைத்தேன். என்ன சொல்றாரு? 11 குழந்தைகளை அவமானம் என்று நினைத்து இஸ்லாத்துக்கு முன்பாக செய்த அல்லாஹ்வின் தூதர், எனக்கு தெரியல என்ன செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு பரிகாரமும் சொன்னாங்க. ஆனா அதற்கு முன்பாக சொன்னார்கள், இஸ்லாம் கொண்டு வந்த பிறகும் அல்லாஹ் யாருக்கு அது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வைத்திருந்தால் உனக்கு கொடுத்துருப்பேன்னு சொல்றாங்க. ஏனென்றால் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு பிறகு பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்க போயிட்டு நீங்க ஒட்டங்க என்ன அடுத்து பலியிடுங்க. பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவிற்கு மார்க்கம் பெண்களுக்கு அந்தஸ்து கொடுத்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், தன்னுடைய மனைவிகளை தேர்ந்தெடுப்பார்கள் திருமணத்துக்காக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வருகிறது. கூறுகிறார்கள், நம்மளுடைய காலகட்டத்தில் கோத்திரத்துடைய வரட்டகோரம் இருந்தது. ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்துக்கு பெண்ணு தராது. ஆனால் சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நாம் திருமணம் செய்யும்போது கோத்திரம் பார்க்க மாட்டோம், மார்க்கத்தை பார்ப்போம். அந்த பெண்ணிடத்துல தீன் இருக்கா? ஏன் வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு தர்பியா செய்யக்கூடியவள் தான். அந்த பெண் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தர்பியா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள் எவ்வாறு அந்தஸ்து உயர்த்துகிறது. அது மட்டும் கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. 2 பெண்களை பற்றி அல் குர்ஆன் பேசியிருக்கின்றது. பாருங்கள், குறிப்பாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையான பெண் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூராவை இறக்கி விட்டான், சூரத்து மரியம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகின்றான், யா மரியம் இன்னல்லாஹ அஸ்தஃபாகி வ தஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். என்ன கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா? மரியமே,
அல்லாஹ் தாலா உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான். வதஹரகி, உன்னை தூய்மைப்படுத்தினான், தூய்மையான பெண் என்று அல்லாஹ் கருதினான். பிறகு கூறுகின்றான் வஸ்தஃபாகி, தேர்ந்தெடுத்தான் என்றால் ஒரு 10 பெண்கள் அல்ல, அல்லாஹ் கூறுகின்றான் அலா நிசாஇல் ஆலமீன், மறுமை வரை வரக்கூடிய பெண்கள் அல்லாஹ் தூய்மையான பெண் என்று தேர்ந்தெடுத்து முன்மாதிரியாக அல்லாஹ் தாலா குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை படித்து பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை படித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய கட்டளைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் என்று. அது மட்டும் கிடையாது, அல் குர்ஆன்ல ஃபிரௌன் பெரிய அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், கொஞ்ச நெஞ்ச அநியாயம் கிடையாது, பிள்ளைகளை கொண்டு குவித்தான். அப்படியாப்பட்ட அநியாயக்காரன் இருக்கின்றான். ஒரு பக்கம் அவன் மீது சாபம் இருந்தாலும் அவளுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون. என்ன பேசுகிறது குர்ஆன்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்னுதாரணம் எடுத்து வைக்கின்றான். என்ன கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா? ஆமனு இம்ராத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஈமான் கொண்டு வந்தது. அந்த பெண்ணை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அது மட்டும் கிடையாது, பெண்களுடைய அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் ஒரு பெரிய ஒரு உதாரணம், பெரிய ஒரு விஷயம் நாம் பார்த்த சூரத்துன் நிசா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தனியா ஒரு சூரத்து மரியம் இறக்கினான், தனியா ஒரு சஹாபியை பற்றி பேசி இருக்கின்றான். ஆனால் ஒரு சூராவே பெண்கள் என்று அல்லாஹ் இறக்கி கூறுகின்றான், உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையிலும் உயர்ந்ததாக இருக்கின்றது. பெண்களே, நீங்கள் இந்த அந்தஸ்தை இழந்து விடாதீர்கள், இந்த அந்தஸ்தையும் இந்த மதிப்பை நீங்க குறைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டும் கிடையாது, பாருங்கள் சஹாபியாக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபித்னா நிறைஞ்ச காலகட்டத்தில் தன்னுடைய நாணத்தை இழக்கிறார்கள். பெண்கள் தன்னுடைய ஹயா என்னவென்று தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபியா 2 சஹாபியாக்களுடைய நிகழ்வு வருகிறது. நான் உங்கள் முன்பாக எடுத்து வைக்கின்றேன். ஒரு சஹாபியா பெண்மணியை பற்றி வருகிறது. அவருக்கு 2 ரிவாயத், பஸாருடைய ரிவாயத்துல ஒரு விதமான ரிவாயத் வருகிறது. அவர்களுக்கு ஃபிட்ஸ் வியாதி இருந்ததுன்னு சொல்லிட்டு, இன்னொரு ரிவாயத்துல அவர்கள் மேல ஜின்னுடைய ஒரு இது இருந்ததுன்னு சொல்லிட்டு, அது நாம் பார்த்தோம் என்றால் அந்த பெண்மணிக்கு ஒரு கவலை என்னவென்றால், அவர்களுக்கு அந்த வியாதி வரும் பொழுது, அந்த அன்கான்ஷியஸ் அந்த நிலைக்கு போகும் பொழுது அவங்களுடைய மறைக்கக்கூடிய இடங்கள் வெளிப்படுது. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வியாதி இருக்கின்றது, இதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. துஆ செய்கின்றேன், ஷிஃபா கிடைக்கும். சபர் செய்தா என்றால் சொர்க்கம் கிடைக்கும். நாம் இருந்திருந்தால், நான் இருந்தால், நம்மளுடைய பெண்கள் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? உலகத்தில் நல்ல வாழணும், அதற்காக பார்த்திருப்போம். ஆனால் மறுமைக்காக வாழக்கூடிய பெண்மணிகள் எவ்வாறு இருந்தார்கள்? அதற்காக தான் பேசப்படுகிறது. இன்னைக்கு அவர்கள் மறுமையை நோக்கி பயணித்தார்கள், இன்னைக்கு பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஷிஃபா தேவையில்லை, எனக்கு சொர்க்கம் தேவை. எனக்கு ஷிஃபா தேவையில்லை, எனக்கு சொர்க்கம் தேவை. இப்படியாப்பட்ட பெண் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுடைய தர்பியத்தும், அந்த வீட்டுடைய மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அந்த வீட்டுடைய நாம் பார்த்தோம் என்ற எல்லா வகையான வெற்றிகள் கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்ன பிறகு எனக்கு ஷிஃபா தேவையில்லை, சொர்க்கம் தேவை. பிறகு ஒரே ஒரு கோரிக்கை, அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த வியாதி வரும் பொழுது, அந்த விஷயம் ஏற்படும் பொழுது என்னுடைய மறைக்கக்கூடிய இடங்கள் வெளிப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்கான்ஷியஸ் நிலையில ஹயாவை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள், இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய பெண்மணிகள் தன்னுடைய ஹயா இழந்து விட்டார்கள். அது மட்டும் கிடையாது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் வசியத் செய்தார்கள், என்னுடைய ஜனாசா இஷால எடுக்கணும் சொல்றாங்க. என்னுடைய ஜனாசா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனாசா கிடையாது, போர்வை போத்து அந்த நேரத்தில் அப்படி கிடையாது. சொன்னார்கள், நான் மரணித்த பிறகும் என்னுடைய உடல் அந்நிய ஆண் பார்க்க கூடாது, இருட்டில் என்னுடைய ஜனாசா எடுங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவிற்கு கவனம் இருந்தது பாரு. இதற்காக அல்லாஹ் அந்தஸ்து கொடுத்தான், மதிப்பு கொடுத்தான். அது மட்டும் கிடையாது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கவனமாக கேளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார். அபூ லூலு ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி குத்துகின்றான். 3 நாட்கள் அதே நிலையில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தெரிந்து விட்டது. கடைசியாக இப்னு உமரை அழைத்து சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சென்று நீங்கள் அவர்களுக்காக எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தை எனக்காக கேளுங்க. என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்திருந்தார்கள். அதே ரூமில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தனக்காக வைத்திருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பாருங்கள், இதுவும் ஒரு படிப்பினை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு உமரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல சென்று கேட்கக்கூடிய விஷயத்தில் சொல்றாங்க, போயிட்டு அமீருல் மூமின் சொல்லக்கூடாது. பாருங்கள் என்ன சொல்றாங்க, அமீருல் மூமின்னு சொல்லக்கூடாது. உமர் கேட்டாருன்னு சொல்லணும். என்னுடைய பதவி தப்பா பயன்படுத்தக்கூடாது.
இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, நாம் இது என்கிட்ட அது இருக்கு, நான் இந்த பள்ளியோடைய, நான் அந்த பள்ளி, நான் அந்த மதரசா, நான் அந்த ஸ்கூல் சொல்லிட்டு பயன்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்ல இந்த உம்மத்துடைய தலைவர் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் கேட்கிறது என்னுடைய பர்சனல் மேட்டர், அது நீங்கள் அமீருல் மூமினின் என்று சொல்லக்கூடாது, என்னுடைய பையனே உமர் கேட்டார்னு சொல்லுங்க சொல்றாங்க. சென்று கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க, அந்த இடத்துல அடக்கம் செஞ்சுன்னு சொல்லிட்டு. பிறகு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய இந்த நிலையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டு அனுமதி கொடுத்திருக்கலாம், ஜனாசா எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், வீட்டுக்கிட்ட வச்சிருங்க, திருப்ப இன்னொரு வாட்டி கேளுங்க, இதுல நீங்க மனப்பூர்வமா சம்மதமா என்று, அதற்கு பிறகு எனக்கு அடக்கம் செய்யுங்க என்று. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். பிறகு பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துகிறாங்க, அந்த ரூமை விட்டு வெளியே வருகிறார்கள். கேட்கும் பொழுது கூறுகிறார்கள், நான் என்னுடைய வாப்பா இறந்தார், என்னுடைய கணவர் இறந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அந்த ரூமில் இருப்பதற்காக அனுமதி இருந்தது. என்னுடைய வாப்பா அபூபக்கர் இருந்தார், அனுமதி இருந்தது. இப்போ உமர் வந்து விட்டார், அந்நியான், எனக்கு அனுமதி கிடையாது. யார் இறந்த பிறகு இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை என்ன இருக்கு? உயிர் இருக்கு, எல்லாமே இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் தர்பியத் இல்லாத நிலையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அது மட்டும் கிடையாது, பல நிகழ்வுகள் இருக்கின்றது. சஹாபியா பெண்மணிகளை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் மார்க்கம் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது. சில செயல்கள் மார்க்கத்துக்காக செய்தார்கள். நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா, நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா, இது ஒரு புது பேராக நாம் பார்க்கலாம். நுசைபா, இன்னைக்கு பல பேர் வந்து கேட்குறாங்க, ஹசரத் பிள்ளை பிறந்துருச்சு, பேரு கொடுங்க. அது எப்படியாப்பட்ட பேரு? மக்கள் வைக்கக்கூடாது, அப்படியாப்பட்ட பேர் தேடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுடைய பேரு தேடுங்க, அந்த தர்பியத் தாங்க. இல்லை என்றால் என்ன, அந்த ஜோர்டான்ல பிரின்ஸ் இருக்காரல்ல, அவருடைய பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு, அது கொண்டு வந்து கேட்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபியா பெண்மணிகளுடைய பேர் வைங்க, ஃபாத்திமா, ஆயிஷா, உம்மு குல்தும், ருக்கையா, நுசைபா, இப்படியாப்பட்ட பேர் வைங்க. அந்த பேர் மூலமாக சில தர்பியத் கிடைக்கும். பாருங்கள், நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை பற்றி வருகிறது. உஹத் போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிரிகள் சுத்தி வளைத்தாங்க. அந்த நேரத்தில் பெண்மணி களத்தில் இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எதிரிகள் சண்டை போட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரில் வருகிறது இந்த பதிவு. கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் நான் பார்த்தேன், எனக்கு வலது புறத்தில் நுசைபா தான் தெரிந்தார்கள். அது மட்டும் கிடையாது, யமாமா போரில் அவர்கள் களத்தில் இறங்கி போர் செய்தார்கள். ஒரு கை அவர்களுடைய வெட்டப்பட்டது, ஆனாலும் போர் செய்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. என்ன துவா? அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் சொர்க்கத்தில் உங்களோடு இருப்பதற்காக, உன்னுடைய தோழமையில் இருப்பதற்காக துவா செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்னுடைய தோழமையில் அல்லாஹ் இவர்களை வைப்பானாக சொன்ன பிறகு நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா உபாலி மா அஸபத்னி பஅத தாலிக்னு சொல்றாங்க. இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. இப்படியாப்பட்ட பெண்மணிகள் வாழ்ந்தார்கள். அதற்காக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நாம் நம்மளுடைய அந்தஸ்து உயர்த்த வேண்டும் என்றால் அதுல சில கடமைகள் இருக்கு. இந்த பெண்களுடைய முதல் கடமை என்னவென்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வையும் ரசூலையும் கீழ்ப்பணிந்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். இரண்டாவது, அன்பார்ந்த இஸ்லாமிய இன்னைக்கு பெரும்பால விஷயம் வரக்கூடிய பள்ளி வாசல்களுக்கும் மர்கஸ்களுக்கும் என்ன தெரியுமா? தலாக் குல்லாவுடைய மசாயில்கள். ஏனென்றால் பெண்கள் தன்னுடைய கணவருடைய ஹக்கு, கணவருடைய உரிமை அவர்கள் நிறைவேற்பது கிடையாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்தில் நாம் பார்த்தோம் என்றால் உபதேசம் செய்வார்கள், நசியா செய்வார்கள். அது ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், யா மஅஷரன் நிசா, பெண்களுடைய கூட்டமே, தஸத்தக்னா, அதிகமாக நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க சதகா செய்யுங்க. எதற்காக? ரசூலுல்லாஹ் கூற, இன்னி உரீதுகுன் அக்ஸா மின் அஹ்லின் நார், அதிகமாக மிஅராஜுடைய பயணத்தில் நீங்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். பிறகு எதற்காக என்றால், தக்ஃபுர்னல் ஆஷிர், நீங்கள் தன்னுடைய கணவருக்கு மாறு செய்கிறீர்கள், அவங்களுடைய ஹக்கு நிறைவேற்ற கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கின்றது, கணவர்களும் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெண்களுடைய ஹக்கு நிறைவேற்ற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இருக்கின்றது. நாம் பார்த்தோம் என்றால் சஹாபியா பெண்மணிகளை பற்றி அல்லாஹ் தஆலா அந்தஸ்து உயர்த்தினான். இந்த மார்க்கத்துக்காக, தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக முதலாக ஷஹீதான ஒரு பெண்மணி தான். இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக தன்னுடைய உயிர் தியாகம் செய்தது பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, ஆண் கிடையாது. அதே போன்று
ரசூலுல்லாஹ்க்கு நபித்துவம் கொடுத்த பிறகு, வஹி வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள், பயந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ஆறுதல் சொன்னது ஒரு பெண்மணி தான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாக இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக பொருளாதாரத்தை கொடுத்து முழுமையாக ஒத்துழைத்தது, உதவி செய்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமான தியாகம் கிடையாது. அதற்காக தான் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா என்று இறக்கி பெண்களை பற்றி பேசியிருக்கின்றான். அதற்காக தான் சூரத்து மரியம் என்று இறக்கி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசியிருக்கின்றான். அதற்காக இந்த விஷயங்களை கொண்டு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்மணிகளுடைய இந்த அந்தஸ்து இருக்கின்ற அவங்களுடைய கடமைகளில் இன்னொரு கடமை என்னவென்றால், பிள்ளைகளுடைய தர்பியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுடைய தர்பியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக பிள்ளைகள் தர்பியத் பெறக்கூடிய 2 இடங்கள் தான். ஒன்று தாய், இன்னொன்று பள்ளிவாசல். ஒன்று தாய், இன்னொரு பள்ளிவாசல். இன்னைக்கு காலேஜ் தர்பியத் செய்யாது, ஸ்கூல் தர்பியத் செய்யாது. நிறைய பேர் ஏமாந்து இருக்கிறாங்க. ஸ்கூல்ல காலேஜ்ல உலக ரீதியா நீ வெற்றியது அதான் வெற்றி. கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விகள் எல்லாம் சில ஸ்கூல் இருக்கலாம், சில காலேஜ் இருக்கலாம். அதை தவிர்த்து நான் கூறுகின்றேன், பெரும்பாலான இடத்தில் உலக ரீதியா நீங்க அடையக்கூடிய பெரிய பிசினஸ் அதான் உனக்கு சக்சஸ்ஃபுல் லைஃப். அதனால் அப்படி கிடையாது. மார்க்க ரீதியா தர்பியத் செய்ய வேண்டும். 2 உதாரணங்கள் கூறிவிட்டு நிறைவு செய்கின்ற நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்மணிகளே, சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து இந்த உம்மத்துக்கு இமாமாவா கொடுக்க முடியும். உங்களால இந்த உம்மத்துக்கு பெரிய பெரிய இமாம்கள் கொடுத்தது பெண்மணிகள், ஆண்களை விட. பாருங்கள், மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஆண் கணவன் தன்னுடைய கணவர் சாலிஹாக இருந்தாலும் மனைவி சாலியாக இல்லை என்றால் பிள்ளையுடைய தர்பியத் செய்ய முடியாது. அதற்காக உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய பிள்ளை அழைத்தார்கள், வலா தகும் மஅல் காஃபிரீன், காஃபிர்களோடு ஆகிவிடாத, என்னோடு வந்துவிட சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அந்த நேரத்தில் மார்க்க அறிஞர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், தரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராத நூஹ். நூஹுக்கு குஃப்ர் செய்யக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனைவி இருந்தது. அதற்காக தான் பிள்ளைக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. இன்னைக்கு பெண்மணிகள் ஹிதாயத் பெற்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ந்து வீட்டில் தர்பியத் செய்தார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நல்ல தர்பியத் கிடைக்கும். பாருங்கள், இந்த உம்மத்துக்கு இமாம் கொடுக்கலாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், என்னுடைய தாய் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது எனக்கு தஹஜ்ஜுடைய பழக்கம் கொடுத்தது. தஹஜ்ஜுத் எவ்வாறு தொழ வேண்டும் என்று எனக்கு தொழுது காட்டியது. காலை நேரத்தில் என்னை எழுப்பி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், காலை நேரத்தில் என்னை எழுப்பி குளிப்பாட்டி பக்கத்தில் நிற்க வைக்கும். என்னுடைய தாயும் தஹஜ்ஜுத் தொழும், நானும் தஹஜ்ஜுத் தொழுவேன் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு தஹஜ்ஜுத் நான் விட்டேன் என்று எண்ணி சொல்ல முடியும் சொல்றாங்க. எண்ணி சொல்ல முடியும் எத்தனை தஹஜ்ஜுத் நான் விட்டேன் என்று. அந்த மாதிரி ஒரு தர்பியத். அதே போன்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், பாருங்கள், இந்த உம்மத்துக்கு நாம் கூறுகின்றோம் சஹீஹுல் புகாரி, ரவாஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த ஹதீஸ் சஹீஹ் கூறுகிறார்கள். இப்படியாப்பட்ட அந்தஸ்து கொடுத்தது, இமாம் கொடுத்தது பெண்மணி, அவங்களுடைய தாய் தான். அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், மன்றாடினார்கள், கேட்டார்கள், பொறுப்புணர்வு இருந்தது. பிள்ளையை மறுமைக்காக வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வளர்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்துடன் இந்த உம்மத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிடைத்தார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருது. அவர்கள் கூறுகிறார்கள், 8 வயதில் என்னுடைய உம்மா வாப்பா இறந்து விட்டார்கள். 8 வயதில் என்னுடைய உம்மா வாப்பா 12 அல்லது 13 வயதில் இவர் மக்காவில் தராய் தொழ வைத்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் பொழுது கூறுகிறார்கள், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய தாய்க்கு பிறகு எனக்கு தர்பியத் செய்தது கூறுகிறார்கள், கானத் உக்தி, என்னுடைய சகோதரின்னு சொல்றாங்க. கானத் ஹாஃபிதா வ முஹத்திஸா, என்னுடைய சகோதரி ஹாஃபிஸா முஹத்திஸா, குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய பெண்ணாகவும் முஹத்திஸாவாக. முஹத்திஸான்னு சொன்னா ஹாஃபிஸ் அந்த காலகட்டத்தில் சொல்லணும் என்றால் யாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? 2 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் இருக்கணும். 2 லட்சம் ஹதீஸ் மனனம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஹாஃபிஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பெண்மணிகள் பார்க்கலாம்? எத்தனை பெண்மணிகள்? அன்பார்ந்த இஸ்லாமிய ஒரு ஹதீஸ் தெரியாது நமக்கு. வருத்தமான விஷயம் இது. பாருங்கள், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், கானத் ஹாஃபிதா வ முஹத்தக் ஹிய உம்மி பஅத உம்மி, என்னுடைய தாய்க்கு பிறகு எனக்கு தர்பியத் என்னுடைய சகோதரி என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு கூறுகிறார்கள், அவர்களை பற்றி பெரும்பால முஹத்திஸீன்களுடைய ஒரு பிரபலமான கருத்து இருக்கு. அவர் ஹதீஸ் ஆய்வு செய்து சொல்லிவிட்டார் என்றால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய சொல்லு உடைக்கப்படாது, கல்லு வேணாலும் உடைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. கல்லு வேணாலும் உடைக்கப்படலாம், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய ஆய்வு உடைக்கப்படாதுன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு இந்த உம்மத்துக்கு கொடுத்தது இமாம் யார்? பெண்மணிகள் தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் கிடையாது.
இந்த விஷயத்தை கொண்டு நாம் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக காட்டில் விட்டு வந்தார்கள் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாமை. ஒரே ஒரு வார்த்தை கேட்டார்கள், ஹல் அமரக்கல்லாஹு பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நஅம், ஆம் என்று சொன்னார்கள். உடனே சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகம், ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு, இந்த உம்மத்துக்கு தபீஹுல்லாஹ் என்று தந்தான். அதற்காக பல நிகழ்வு இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயங்கள் உணர்ந்து நாம் நம்மளுடைய பிள்ளைகளை தர்பியா செய்ய வேண்டும். நம்மளுடைய மனைவிமார்களை இந்த மார்க்க விஷயத்தை கொண்டு அதிகமாக தர்பியா செய்வதற்காக மார்க்க சொற்பொழிவுகள் நடக்கிறது, இஸ்லாமிய வகுப்புகள் நடக்கிறது, தாவா வகுப்புகள் நடக்கிறது. இதில் நாம் கொண்டு வந்து அவர்களை விட வேண்டும். தர்பியா செய்யக்கூடிய அழகான ஈஸியான ஒரு விஷயம் இதுதான். அதற்காக இந்த விஷயத்தை கொண்டு நாம் கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னை சொல்வதை விட கேட்கக்கூடியவர்களை கேட்பதை விட சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ